அறிவார்ந்த அன்பு நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது சட்டம் என்றால் என்ன, நியாயம் என்றால் என்ன, தர்மம் என்றால் என்ன. இந்த மூன்றுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் இன்றைக்கு தெளிவாக பார்க்கவிருக்கின்றோம். சட்டம் என்பது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் ஒரு நபரால் அல்லது ஒரு குழுவினரால் பொதுமக்களுக்காக உருவாக்கப்படும் விதிமுறைகள் ஆகும். பொதுவாக சட்டத்தை உருவாக்குவது அரசர்கள், இலுமினாட்டிகள், வியாபாரிகள், அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்கள். பொதுவாக சட்டம் என்பது பொதுமக்களுக்கும் நல்லவர்களுக்கும் சாதகமாக இருக்காது. அரசருக்கு, வியாபாரிகளுக்கு, அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்களுக்கு சாதகமாக மட்டுமே இருக்கும். ஏன் என்றால் உருவாக்குவதே அவர்கள்தானே. எனவே சட்டத்தை எல்லா நேரங்களிலும் மதிக்க வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பொதுவாக சட்டம் என்பது நியாயப்படி, தர்மப்படி இருக்காது. அன்பு நண்பர்களே, ரவி என்பவர் குமாரிடம் 10 லட்சம் யாருக்கும் தெரியாமல் இரகசியமாக கொடுத்து வைக்கிறார். தான் இறந்த பிறகு தனது 2 மகன்களுக்கும் தலா 5 லட்சம் கொடுக்க சொல்கிறார். பிறகு ரவி இறந்து விடுகிறார். ரவி 10 லட்சம் கொடுத்த விஷயம் ரவி மற்றும் குமார் ஆகிய இருவரை தவிர உலகில் யாருக்கும் தெரியாது. சட்டப்படி இதற்கு ஆதாரம் இல்லாததால் குமார் என்பவர் ரவியின் மகனுக்கு சட்டப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமன்றத்திற்கு சென்றால் சட்டப்படி குமார் வெற்றியடைவார். நியாயப்படி 2 மகன்களுக்கும் தலா 5 லட்சம் கொடுக்க வேண்டும். ரவியின் மூத்த மகன் குடிகாரர். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் குடித்து அழித்து விடுவார். இளைய மகன் பொறுப்பாக வாழ்பவர். எனவே குமார் என்பவர் ரவியின் இளைய மகனுக்கு 10 லட்சம் கொடுத்தால் இது தர்மம். அல்லது இளைய மகனுக்கு 5 லட்சமும் மூத்த மகனுக்கு மனைவி அல்லது குழந்தைகளிடம் மூத்த மகனுக்கு தெரியாமல் இரகசியமாக 5 லட்சம் கொடுத்தால் இதுதான் தர்மம். குமார் இந்த விஷயத்தை மறைத்து 10 லட்சத்தை தானே வைத்து கொண்டால் அது அநியாயம், அதர்மம். எந்த இடத்தில் சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும், எந்த இடத்தில் நியாயத்தை கடைபிடிக்க வேண்டும், எந்த இடத்தில் ஏதாவது ஒன்றை கடைபிடிக்க வேண்டும், எந்த இடத்தில் இரண்டையும் கடைபிடிக்க தேவையில்லை என்று தெளிவாக புரிந்து மாறி மாறி நடந்து கொள்ளும் அந்த தன்மைக்கு பெயர்தான் தர்மம். சூழ்நிலை, தேவை, முக்கியத்துவம் இவற்றை அடிப்படையாக கொண்டு சிறந்த முடிவெடுத்து செயல்படுவதுதான் தர்மம். சட்டம், நியாயம், தர்மம் இந்த மூன்றும் வேறு வேறு விஷயம் என்பதை முதலில் அனைவரும் புரிந்து கொண்டால் மட்டுமே வாழும் பொழுது தெளிவாக வாழ முடியும். சிலர் எல்லா இடங்களிலும் சட்டப்படி வாழ்கிறார்கள். சிலர் எல்லா இடங்களிலும் நியாயத்தை தான் பார்க்கிறார்கள். ஆனால் எல்லா இடங்களிலும் தர்மத்தை தான் பார்க்க வேண்டும். கொலை செய்யக்கூடாது என்பது சட்டம். ஆனால் ஒரு தீவிரவாதியை கொலை செய்யவில்லை என்றால் அவர் பலரை கொன்று விடுவார். இந்த இடத்தில் அவனை நாம் கொலை செய்தால்தான் நல்லது என்று முடிவெடுத்து சட்டத்தை மீறி கொலை செய்வதுதான் தர்மம். திருடுவது சட்டப்படி குற்றம். ஆனால் திருடனிடம் திருடுவதுதான் தர்மம். கொலை செய்வது சட்டப்படி குற்றம். ஆனால் கொலைகாரனை கொல்லுவது தர்மம்.
எப்போதுமே நல்லவனாக வாழ்ந்தால் நல்ல பெயர் கிடைக்கும். ஆனால் பல துன்பங்கள் வரும். ஏன் என்றால் நல்லவர்கள் எப்போதுமே சட்டப்படி அல்லது நியாயப்படி மட்டுமே வாழ்கிறார்கள். நல்லவர் எப்போதுமே கெட்டவனாக வாழ்வது தவறு. கெட்டவர்கள் சட்டத்தை நியாயத்தை மதிப்பதே கிடையாது. இவர் கெட்டவர். நல்லவனுக்கு நல்லவனாகவும் கெட்டவனுக்கு கெட்டவனாகவும் வாழ்வதுதான் தர்மம். நல்லவர். தர்மத்தை புரிந்து கொள்ள சில உதாரணங்கள் போதாது. பல உதாரணங்களை கூறினால்தான் புரிய வைக்க முடியும். அன்பு நண்பர்களே, தர்மத்தின்படி வாழ்வதுதான் மிக மிக சிறப்பு. முகக்கவசம் கட்டாயம், தடுப்பூசி கட்டாயம், வீட்டில் குழந்தை பெற தடை ஆகியவை சட்டம். மாஸ்க் என்கின்ற முகக்கவசம் பயன்படுத்தினால் ஒரே காற்று திரும்ப திரும்ப நுரையீரலுக்குள் சென்று பல்வேறு நோய்களை தரும். சட்டப்படி முகக்கவசம் அணிய வேண்டும். நியாயப்படி முகக்கவசம் அணிய தேவையில்லை. தர்மப்படி குணா முகக்கவசம் அணியாமல் வாழ்கிறார். அரசு அதிகாரிகள் சோதனை செய்யும் இடத்தில் மட்டுமே மாஸ்கை அணிந்து கொள்கிறார். யாரும் இல்லாத நேரத்தில் கழட்டி விடுகிறார். இதுதான் குணாவின் தர்மம். தினா என்பவர் எப்போதுமே முகக்கவசம் அணியாமல் எல்லா இடங்களிலும் சண்டை செய்கிறார். நியாயத்திற்காக போராடுகிறார். உண்மையை புரிய வைக்கிறார். இதுதான் தினாவின் தர்மம். குணாவின் தர்மம் தினாவுக்கு தவறு என்று தோன்றும். தினாவின் தர்மம் குணாவுக்கு தவறு என்று தோன்றும். அன்பு நண்பர்களே, இந்த ஆடியோவை இன்னும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதற்கு முன்பாக நீங்கள் புத்திசாலியா அல்லது முட்டாளா என்ற ஆடியோவை எனது யூடியூப் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதை முதலில் கேளுங்கள். பிறகு உங்களுக்கு இது புரியும். தடுப்பூசி கட்டாயம் என்பது சட்டம். நியாயமாக தடுப்பூசி கெட்டது, எனவே போடக்கூடாது, தேவையில்லை. மீனா தடுப்பூசி போடாமலே போட்டதாக சர்டிஃபிகேட் வாங்கிக் கொள்கிறார். இது மீனாவின் தர்மம். ராதா தடுப்பூசி போட மாட்டேன், அது எனக்கு கெட்டது என்று கூறி வாதம் செய்து தடுப்பூசியை போடாமல் வாழ்கிறார். இதுதான் ராதாவின் தர்மம். தர்மம் என்பது அவரவர் எடுக்கும் சிறந்த முடிவு. தர்மம் சில நேரங்களில் சட்டத்தை மதிக்கும், சில நேரங்களில் சட்டத்தை மதிக்காது. தர்மம் சில நேரங்களில் நியாயப்படி இருக்கும், சில இடங்களில் நியாயப்படி இருக்காது. தர்மம் சில நேரங்களில் சட்டப்படி இருக்காது, நியாயப்படியும் இருக்காது. தர்மத்தை புரிந்து கொள்ள தனி மூளை வேண்டும். புரிந்தால் நீங்கள் நல்லவர். தர்மப்படி வாழ்பவர்கள் தான் செய்யும் செயலில் தெளிவாக இருப்பார்கள். குழப்பமே வராது. அடுத்தவர்கள் விமர்சனம் பாதிக்காது. மிக தெளிவாக இருப்பார்கள். யாராலும் குழப்ப முடியாது. நல்ல எண்ணத்தோடு நல்ல பண்புகளோடு சிறந்த முடிவு எடுப்பதுதான் தர்மம். கெட்ட எண்ணத்தோடு கெட்ட பண்புகளோடு முடிவெடுப்பது தர்மம் அல்ல. சட்டப்படி வீட்டில் குழந்தை பெற்றுக்கொள்வது தவறு. வீட்டில் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பது மனித உரிமை மீறல். நியாயப்படி வீட்டில் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அரசாங்கமும் சட்டமும் எப்போதும் நியாயம் பக்கம் இருப்பதே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வீட்டில் குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக சட்டத்தை, அரசாங்க அதிகாரியை திறமையாக ஏமாற்றுவதுதான் தர்மம். அதாவது தேவைப்பட்டால் தர்மத்திற்காக பொய் சொல்லலாம், கொலை செய்யலாம், திருடலாம், ஏமாற்றலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம்.
இதைத்தான் திருக்குறளில் பொய்மையும் வாய்மையிடத்த பொறைதீர்த்த நன்மை பயக்கும் எனில் என்பார் திருவள்ளுவர். தர்மத்தை நமக்கு பள்ளியிலும் கல்லூரிகளிலும் ஆசிரியர்கள், மத போதகர்கள், நமது பெற்றோர்கள், ஊடகங்கள் இப்படி யாருமே கற்றுக் கொடுப்பதே இல்லை. அந்த காலத்தில் நியாயமான குருநாதர்கள் மட்டுமே தர்மத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அன்பு நண்பர்களே, தர்மம் புரியாததால் தான் நல்லவர்கள் தோற்று கொண்டிருக்கிறார்கள். தர்மத்தை புரிய வைத்தால்தான் நல்லவர்கள் ஜெயிப்பார்கள். தர்மத்தின்படி வாழும் நண்பர்களால் மட்டுமே நல்ல காரியத்தை பல வருடமாக பல தடைகளை தாண்டி செய்ய முடியும். தர்மத்தின்படி வாழ்வுதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மம் வெல்லும் என்பது பழமொழி. அதேபோல் நியாயத்தின் வாழ்வுதனை சட்டம் கவ்வும், தர்மம் சட்டத்தை வெல்லும் என்பது புதுமொழி. அன்பு நண்பர்களே, இப்பொழுது இந்த ஆடியோவை நீங்கள் முழுமையாக கேட்டிருப்பீர்கள். உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நண்பர்களே, வணக்கம். நான் யோகா ஆசிரியர் சங்கர். திருப்பூர் மாவட்டத்தை சுற்றியுள்ள பள்ளிகள், கல்லூரிகள், வீடு மற்றும் அப்பார்ட்மெண்ட், தொழில் நிறுவனங்கள், மேலும் தனிநபர்கள் குழுக்களாக இணைந்து இருக்கும் நண்பர்களுக்கு அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று யோகா வகுப்புகளை மிக சிறப்பான முறையில் எடுத்து கொடுத்து வருகின்றோம். நாங்கள் இங்கு குழுக்களாக ஒரு 20க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் செயல்பட்டு வருகிறோம். பெண்களுக்கு பெண் யோக பயிற்சியாளரை கொண்டு பயிற்சிகளை கற்றுக் கொடுத்து வருகின்றோம். உங்களுக்கு யோகா கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எங்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நேரடியாக வந்து உங்களுக்கு யோகாசன பயிற்சி முறைகளை கற்றுத்தர தயாராக உள்ளோம். இன்னும் வெளியூரில் இருக்கும் அல்லது வெளிநாடுகளில் இருக்கும் நண்பர்கள் யோகா கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எங்களிடம் தொடர்பு கொள்ளலாம். ஆன்லைன் யோகா வகுப்புகளையும் எடுத்து வருகின்றோம். தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 88 32 62 67 58. ஆங்கிலத்தில் 88 38 62 67 58. இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.